Darling 2025 New Year deals. Latest smartphones at lowest EMI. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். டக் 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 டக்னு போனாரு. ஓடி வரப்ப அந்த பெட்டியை க்ளோஸ் பண்ணி உள்ள வந்தோடனே தான் அபாடா. இத்தனை நாள் அந்த அன்ஷிதா பொண்ணு என்ன ஏதுன்னா அதெல்லாம் பக்கத்தில் வச்சிருவோம். இன்னைக்கு உண்மையாலுமே மாஸ் மூமெண்ட் அது. சுனிதாக்கு தான் வாய் பயங்கரமா லட 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 லடன்னு ஆடுமே எல்லாருக்கிட்டையுமே. ஏன் இன்னைக்கு அன்ஷிதா கிட்ட அப்படியே அவங்களால சூப்பரா சொன்னாங்களே, செருப்பு எடுத்து நான் அடிச்சுக்கணும், நான் ரொம்ப ரிக்ரெட் பண்றேன். நம்ம ஜெஃப்ரியும் சத்யாவும் இப்படி 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 ஏய் முத்துக்குமரன் எப்படி ப்ரூவ் பண்றாருன்னா, நான் இருக்கேங்க, என் கேமை பத்தி உங்களுக்குலாம் என்ன பிடிச்சிருக்குங்க. உடனே இப்போ ஜனங்க முன்னாடி அழுது ஒரு ட்ராமா போட்டால் உடனே மன்னிச்சிருவாங்கன்னு பார்க்குறாங்க. மன்னிக்கலாம் மாட்டாங்கம்மா. வெல்கம் டு BB8 vs Abhi Roast. ஹாய் அபி. ஹலோ ஹாய் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி பொங்கல் எல்லாருக்குமே. ரொம்ப ஹாப்பியா இந்த வருஷம் தொடங்கி சந்தோஷமா குடும்பத்தோட ஜாலியா நினைச்சதெல்லாம் ஆசைப்பட்டு வீடு நிறைஞ்சி ஹாப்பியா இருங்க, எல்லாரும் சந்தோஷமா இருங்க. சேம் விஷஸ் டு உங்களுக்குமே. இந்த தைத்திருநாள் அப்போ நம்ம பொங்கல் வாழ்த்துக்களோட நம்மளுடைய இந்த எபிசோட ஸ்டார்ட் பண்றோம். அண்ட் இன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, பணப்பெட்டி இருக்கான்னு சொல்லி நம்மள எதிர்பார்த்துட்டு இருந்தா அந்த ஒவ்வொரு நிமிஷமும் திக்குன்னு இருந்துச்சு. ஸோ முத்துக்குமரன் ஒரு பெரிய ஹிஸ்டரி கிரியேட் பண்ணிருக்காரு. எஸ், ஓவர் டு யூ. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஆமா, நம்ம ஃபர்ஸ்ட் இந்த எபிசோட்லயே பணப்பெட்டின்னு ஒரு 2-3 வாரமா பேசிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுட்டு அது போயிடலாம் அப்படின்ட்டு நான் ஃபர்ஸ்ட்டு பிபி டீம் அப்ரிஷியேட் பண்ணுறேன். அவங்க யோசித்த விதம் சூப்பராக இருக்குது. எப்பயும் போல் எடுத்துகிட்டு பணப்பெட்டியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை ஏற்றி இப்படி போகிறதுக்கு ஒரு அதில் ஒரு கான்செப்ட் ஒன்று கொண்டு வந்தாங்க, ஒரு கேம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஜனங்க பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருந்தது. அதாவது பணம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே போய் எடுத்துகிட்டு வந்துட்டா அந்த வீட்டில் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பணமும் கிடையாது, கேமும் கிடையாது, எலிமினேட் ஆகிடணும். ஸோ அது நல்லா இருந்தது. ஸோ இவங்களாம் என்ன நினச்சிருப்பாங்க, ஆஹா பணப்பெட்டி பாட்டுக்கு அங்கே கிடக்கும், ஒரு இது மாதிரி வச்சு அது சுற்றிக்கிட்டு இருக்கும், இல்லைனா கிடக்கும், நம்ம பாட்டுக்கு டிஸ்கஸ் பண்ணி எடுக்கணும்னா எடுக்கலாம், வேணான்னா வேணாம் அப்படின்ற மாதிரி கூலாக ஹேண்டில் பண்ணி ஜாலியாக போயிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அது எப்படி இத்தனை வாரம் ஒன்று பண்ணால் எப்போவும் விட்டுருவோமா அவங்கள அசால்ட்டா அப்படின்ற மாதிரி தான். நல்ல கான்செப்ட்டு, பார்க்கவும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. டக்குன்னு முடிவு எடுத்தாங்க ரயானோ முத்துக்குமரனோ. பட் முத்துக்கு தான் அந்த சான்ஸ் கிடச்சிது. பட் அது பெரிய ஒரு கட்ஸ் வேணுங்க. பயங்கர பயம் மனசுக்குள்ளே இருந்தாலும் அதையும் தாண்டி இத்தனை நாள் நான் இருந்து வந்ததுக்கு வந்து இதுதான் லாஸ்ட் டாஸ்க். இந்த வீட்டில் என்னை பார்க்குற ஜனங்களுக்கும் நான் ஏதாவது பண்ணணும், எனக்காக ஓட் பண்ணி இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தைரியமாக களத்தில் இறங்கி வீட்டில் இருக்கிறவங்க டென்ஷன் ஆனாங்களோ இல்லையோ, பார்த்த ஜனங்களுக்கு நம்மளுக்கு எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் ஜெட் ஸ்பீட் டக்குன்னு போனார். டக்குன்னு ஓடி வரப்போ அந்த பெட்டியும் க்ளோஸ் பண்ணி உள்ளே வந்தோடனே தான் அபாடா முத்துக்குமரன் வந்தாச்சுப்பா வீட்டுக்குள்ளே அப்படின்னு ஒரு பயங்கரமாக இருந்தது. அந்த கேம் எனக்கு உண்மையாலுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருந்தது. அதை பார்த்த பிறகு பவித்ரா, ஜாக்லின், சௌந்தர்யாக்கெல்லாம் வந்து இது ஸ்பீடை சம்மந்தப்பட்டது. இப்போ நம்ம போயிட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு வரலன்னா பணத்துக்கு பணமும் போயிடும், இத்தனை நாள் இந்த வீட்டில் இருந்த இதுவும் போயிடுமே, எப்படி ஏதுன்னு அவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ், அது இது எல்லாமே போச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு நான் அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். முத்துக்குமரன் வேறு லெவல் பண்ணிட்டீங்க. நீங்கள் போயிட்டு வந்தது தான் மற்றவங்களுக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கும். போயிட்டு வந்தப்போ நான் இப்படி போனேன், நான் அப்படி போனேன், பணப்பெட்டி இப்படி இருந்தது. ஸோ போகிறதுக்கு 30 மீட்டர்ஸ், வரத்துக்கு 30 மீட்டர்ஸ், டோட்டல் 60 மீட்டர்ஸ் 15 செகண்டில் முத்துக்குமரன் 12 செகண்டில் கம்ப்ளீட் பண்ணார். ஸோ அடுத்தவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இதுவும் கேள்விப்பட்டேன், ரயான் வந்து இன்னைக்கு விளையாடி இருக்காரு, அது நாளைக்கு வரும். 2 lakhs எடுத்திருக்காரு அவர். மேபி இதை விட கொஞ்சம் ஜாஸ்தி டைமிங், பட் மீட்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சு அவருக்கு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தூரமும் அதிகமாக இருந்தால் தானே அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு சொல்லி அது வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 2 lakhs அவரும் எடுத்திருக்காரு. அதை நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். அவருக்கும் அப்ரிஷியேட் பண்ணுறேன். அதுவும் முத்து வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து அந்த பெருமூச்சு விட்டாரு பார்த்தீங்களா, அப்போ ஆமா அப்படின்னு நிஜமா அது இருக்குங்க. என்னன்னா ஓடி போயிட்டு வர்றது மேட்ரு கிடையாதுங்க. அது ஒரு மாதிரி டென்ஷனை உருவாக்கிடும், உள்ளங்கையில் வேர்த்துடும், படப்படன்னு இருக்கும். அந்த டைமில் தான் நிதானமாக யோசிக்கணும். சம்டைம்ஸ் மெஜாரிட்டி டைம்ஸ் பார்த்திங்கன்னா மிஸ்டேக்ஸ் பண்ணிவிடுவோம் நம்ம அந்த பயத்தில். ஒருவேளை அவர் ஓடி வரும்போது தடிக்கு விழுந்திருந்தா, அந்த பெட்டி விழுந்திருந்தா, ஸோ தடிக்கு விழுந்து ஏந்திரிக்கிறதுக்கு ஒரு டைம், பெட்டி விழுந்தா பெட்டி எடுக்கிறதுக்கு ஒரு டைம். ஸோ அது எவ்வளோ இருக்குது அதில். நம்ம பதட்டத்தில் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். பட் குட் காட்ஸ் கிரேஸ் முத்துக்குமரனுக்கு எதுவுமே இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் வந்துட்டார். ஸோ அந்த வீடே அவ்வளோ டென்ஷன் ஆகுறது இதெல்லாம் பார்த்து, பட் நான் ஒரு யூனிட்டி பார்த்தேன். எல்லாருமே சேர்ந்து இந்த டாப் 6 இல்லாமல்
அந்த எல்லா வந்த கண்டஸ்டன்ஸுமே முத்துக்குமரன் வீட்டுக்குள்ள வந்துடணும்னு காமிச்ச அந்த ஒரு கன்சர்ன் வந்து ரொம்ப அழகா இருந்தது பார்க்கும்போது. அதான் இது முடிச்ச உடனே நம்ம ஜாக்லினும் நம்மளோட ஆனந்தியும் வந்து பேசிட்டு இருந்தாங்கல்ல, அதுதான் எனக்கு கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்கா இருந்தது எனக்கு. ஏங்க முடிவு எடுத்துட்டீங்க, இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, டக்குன்னு வேணுமா போயிட்டு வந்துடணும், இல்லையா வேணாம். அதுவும் ஸ்மார்ட் பிளே தான். எதுக்கு எனக்கு வராத ஒரு விஷயத்த நான் ஏன் பண்ணி இத்தனை நாள் இருந்த வாய்ப்பை கெடுத்துக்கணும் அப்படின்னு உட்காந்துடணும். ஒன்று கெத்தா அட்டம் பண்ணிடணும், இல்லை ஸ்மார்ட் பிளேவா ரிஸ்க் எடுக்க வேணான்னு உட்காந்துடணும். எனக்கு வந்து என்னோட ஆடியன்ஸ் வந்து என் ஃபேன்ஸ் வந்து எனக்காக ஓட்டு போட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, நான் இப்படி சும்மா உட்காந்து அவங்க என்ன நினைப்பாங்க, நான் விளாடலன்னு நினைப்பாங்க, நான் டெவில் ஏஞ்சல் டாஸ்க்லேயே விளாடல. எனக்கு ஓவர் ஆக்டிங் ட்ராமாவாக தெரிஞ்சுது. எனக்கு அதை ஏற்றுக்கவே முடியல. பவித்ரா இவங்களுக்குலாம் ஓடி பார்க்கணும்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே பண்ணேன். நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம என்ன தான் வீட்டுக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணாலுமே அந்த நேரத்தில் அந்த இடத்துல கேட்டுக்கிட்ட போய் நின்று பஸ்ஸர் அடித்த உடனே அடிக்கும் பாருங்கள் ஹார்ட் பீட் ஃபாஸ்ட்டாக, அந்த ஃபீலிங்கே வேறு. ஸோ பட் இருந்தாலுமே அவங்க அந்த ஓடி பார்த்து டைமிங் செக் பண்ணிக்கிறது, நான் கரெக்டாக போகிறேன்னா என்னால் முடியுமா பண்ண, ஓகே அதெல்லாம் ஓகே. சௌந்தர்யா அவங்களுக்கு என்னென்னா நிறைய இடத்துல அவங்க ரிஜிஸ்டர் பண்ணது என்னன்னு நான் பார்த்தேன்னா, நான் பணம் இழந்திருக்கேன், ஒரு ஸ்கேமில் வந்து ஒரு 17 லட்ச ரூபா போயிருக்குன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ நான் அதை இழந்திருக்கேன், எனக்கு பணமும் வேணும், ஆனால் நான் இதுவும் யோசிக்கிறேன் போயிட்டு வந்துட முடியுமா. ஆக்சுவலாக எனக்கு பணம் எடுக்கிற ஐடியாவே கிடையாது, ஆனால் இப்போது யோசிக்கிறேன், ஏன்னா பணம் எடுத்துகிட்டு வந்தாலும் இந்த கேமில் இருக்க முடியுன்றாங்களே, அதனால் போயிட முடியுமா வர முடியுமான்னு அவங்களும் ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கிறாங்க. ஸோ வந்து ஜாக்லின் சொல்கிறாங்க வேணாம் மச்சான் எடுக்காத பண்ணாதன்றாங்க. சௌந்தர்யா ஜாக்லினுக்கு சொல்கிறாங்க வேணாம் மச்சான் பண்ணாத, யோசிச்சு பண்ணலாம், எதுவுமே ஃபாஸ்ட்டாக டிசிஷன் எடுக்காமல் யோசிச்சு பண்ணலான்ற மாதிரி போனாங்க. பட் எனக்கு உண்மையாலுமே இந்த பாக்ஸ், இந்த மணி பாக்ஸோட கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இன்னைக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. நம்ம ராஜு அவர்கள் உள்ள வந்தாங்க, லாஸ்ட்லியா வந்தாங்க, லாஸ்ட்லியாவோட படத்துல வந்து ரயா நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே முடிஞ்ச உடனே இவங்க பொங்கல்லாம் வச்சு சாப்பிட்டாங்க. அன்ஷிதாவோட என்ட்ரிக்காக நம்ம எல்லாருமே காத்துட்டு இருந்தோம். ஐயோ நான் காலையில இருந்து வெயிட்டிங். ஆனி என்னடா ப்ரொமோ வேற லெவல்ல போட்டு வச்சிருக்காங்க, சௌந்தர்யாவை ஹக் பண்றாங்க, முத்துக்குமரன் உனக்கு வீட்லயே பியாருன்றாங்க, எப்படா காமிப்பீங்க அப்படின்ற மாதிரி இருந்து இத்தனை நாள் அந்த அன்ஷிதா பொண்ணு என்ன ஏதுன்னா அதெல்லாம் பக்கத்துல வச்சிருவோம். இன்னைக்கு உண்மையாலுமே மாஸ் மூமெண்ட். அது நின்று நான் ஒருத்தவங்களுக்கு ஒரு பெரிய ஹக் கொடுக்கணுன்னு சௌந்தர்யாவுக்கு கொடுத்து நீ அதை பற்றி யோசிக்காதுன்னு சொன்னதாக இருக்கட்டும், இந்த வீட்டுக்குள்ளே பிஆர் இருக்காங்க முத்துக்குமரன் உனக்கு தான் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து முத்துக்குமரன் சபையில் நின்று இவங்கெல்லாம் எனக்கு அன்பு காட்டுறாங்க அதை பற்றி பேசாதீங்க, அதெல்லாம் பக்கத்தில் வச்சிரும். உள்ளே போயிட்டு ஒரு டிஸ்கஷன் ஒன்று பண்ணுறாங்க. முத்துக்குமரன் என்ன ஃபீல் பண்ணுறாரு, இந்த மாதிரி நீங்கள் காட்டுற அன்பெல்லாம் வந்து ஒரு பிஆர்ன்னு சொல்லி அவங்க அன்ஷிதா சொல்கிறாங்க பண்ணுறாங்க. ரவீந்தர் போட்ட ட்ராமா, சுனிதா போட்ட ட்ராமா, அந்த கும்பலே ஒரு ட்ராமா போட்டுச்சுல்ல. முத்துக்குமரன் அன்ஷிதா பண்ண அந்த ஒரு விஷயத்தை ஏற்றுக்க முடியல, அங்கேயும் டிஸ்கஸ் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இத்தனை நாள் நான் போட்ட உழைப்பெல்லாம் வந்து வீணா என்னை வந்து இப்படி சொல்கிறாங்க பண்ணுறாங்க, அப்போ நான் உழைப்பு போடலையா, ஆனால் நான் என் மேலே நம்பிக்கை இருக்குது, நான் உழைப்பு போட்டு தான் இங்கே வந்திருக்கேன் அப்படி இப்படின்லாம் வந்து ஃபீல் பண்ணுறாரு. இன்னும் 2-3 இடத்துல அப்புறம் தர்ஷிகா கிட்டேயும் பவித்ரா கிட்டேயும் கூட போய் ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. இது சொல்லும் போது எனக்கு வருத்தமாக இருக்குது, இது ஏன் சொல்கிறாங்க, அவங்கெல்லாம் எனக்கு அன்பு தானே கொடுக்குறாங்க, நான் அன்பை சம்பாரிச்சிருக்கேங்க இந்த வீட்டில், நான் உழைச்சிருக்கேங்க, அதனால தாங்க இங்கே இருக்கேன், இதை சொன்னது எனக்கு கஷ்டமாச்சு. அதுதான் சொல்கிறேன், கஷ்டமாக இருக்குல்ல, வலிக்குது இல்லை, இது ஒன்று சொன்னதுக்கே வலிக்குதே. ஒரு வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு அன்பு காட்டுறேன்னு இன்னொருத்தரை வச்சு செஞ்சாங்களே, நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், முத்துக்குமரன் என்ன பண்ணியிருக்கணும், நாங்கள்லாம் சக போட்டியாளர்கள் பிடிக்குதோ பிடிக்கலையோ வந்துட்டோம் இந்த இடத்துக்கு, நீங்கள் வந்து என்னை புகழ்கிறேன் என்னை தூக்கி வச்சு கொண்டாடுறேன்ட்டு மற்றவங்களை போட்டு தாக்குறீங்க, தயவு செய்து அது பண்ணாதீங்க விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக நின்று இதுக்கு ஒரு லைனை போட்டு முடிச்சிருக்கணும். நல்லா இருந்த வரைக்கும் வெளியில் என்ன நடக்குதுன்னு இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிறது, இவருக்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்குன்னு இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிறது, எல்லாம் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் கூட இருந்தால் தான் நம்ம சேஃபாக இருக்க முடியும் அப்படின்னு இவரே ஒன்று செட் பண்ணிக்கிட்டு ஒன்று பண்ணிட்டார் அவங்க கூட சேர்ந்து. இப்போது இன்னொருத்தர் அந்த பேர் உங்களுக்கு கொடுக்கும் போது வலிக்குது இல்லை. இப்போ சுனிதா சொல்கிறாங்கல்ல, மேனிப்புலேட் பண்ணுறாங்க உன் ஆளுங்க வெளியில் அப்படின்றாங்கல்ல சௌந்தர்யா கிட்ட. வீட்டில் வந்து ரவீந்தர் என்ன பண்ணுறாரு, மேனிப்புலேட் தானே பண்ணிட்டு இருக்காரு. சௌந்தர்யா அவங்களுக்கு பிஆர் இருக்குன்னு ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா? வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க. ஓகே, முத்துக்குமரன் ஒத்துக்கிட்டாரா? இல்ல, இன்னும் ஒத்துக்கவே. ஜாக்லின் ஒத்துக்கிட்டாரா? இல்ல, ஜாக்லின் இன்னும் ஒத்துக்கல. ஒத்துக்கல. இந்த மாதிரி போட்டு அதுதான் சொல்றேன், முத்துக்குமரனுக்கு இங்கேருந்து இருந்த கண்டஸ்டன்ட் வெளியில போயிட்டு வந்து உனக்கு வீட்டுக்குள்ள பிஆர் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே வலிக்குது இல்லை. அதே மாதிரி தானே இன்னொருத்தவங்களும் கோத்ரூ பண்ணியிருப்பாங்க. ரவீந்தர்
சுனிதா கிட்ட கேட்குறாரு. என்னன்னு கேட்குறாரு, சுனிதா நீங்கள் எனக்காக பேசுவீங்கன்னு நினச்சேன், பேசலை. ஓகே ஓகே இப்போ போய் பேசாதீங்க, அது ஒரு கண்டென்ட், அது நீங்கள் பேசினா அது ஒரு சின்ன கண்டென்ட், நான் பேசினா பெரிய கண்டென்ட் அப்படின்னு ஒரு ட்ராமா சுனிதா போய் கேட்குறாங்க அன்ஷிதா கிட்ட. நீ பண்ணது அவர் ரவி சாருக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சுடா, அவர் வயசுக்கு அவர் அன்புடா, எனக்கு ரவி சாருக்கு சாச்சனாக்கெல்லாம் முத்துக்குமரன் மேலே அன்புடா அப்படின்னு உடனே அன்ஷிதா என்ன சொன்னாங்க, நான் வெளியிருந்து பார்க்கும்போது எனக்கு அப்படி தெரியல. அவர் பண்ணுறதுக்கு இவங்கெல்லாம் உட்காந்து சிங் சக் பண்ணுறாங்களா இல்லையா, அவங்க பர்சனல் வன்மத்தையெல்லாம் தீர்த்துக்கிறாங்களா இல்லையா, இது நம்ம பொய் சொல்லலைல்ல, இதுதானே உண்மை. ஒரு மொபைல் எடுத்தா ஒரு சோஷியல் மீடியாவில் வந்துக்கிட்டே இருக்கான் சௌந்தர்யா, அது ஒரு 10 தடவை. அதை தான் அன்ஷிதா கேட்டாங்க, அவங்க பண்ணது தானே இவங்க 10 தடவை போடுறாங்க, பண்ணாததை போடலல்ல. ரெண்டாவது, அட்லீஸ்ட் அவளாவது ஒத்துக்குச்சு பிஆர் இருக்குன்ட்டு. இங்கே நிறைய பேர் பிஆர் வச்சுக்கிட்டே நடிக்கிறாங்க, பிஆர் இல்லாத மாதிரின்னு மென்ஷன் பண்ணாங்க. மக்களை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 1 ஹவரில் ஜாக்லினுக்கு பிஆர் இருக்கிறத தெளிவாக எடிட்டில் போட்டாங்க. சில பேருக்கு இருக்குது, ஆனால் ஒரு நடிப்பு நடிக்கிறாங்கன்றதா போட்டாங்க. ஆனால் 24 ஹவர்ஸில் நான் பார்த்தேன், அன்ஷிதா சொன்னாங்க முத்துக்குமரனுக்கும் வெளியில் பிஆர் இருக்குது, அன்ஷிதாக்கும் வெளியில் பிஆர் இருக்குன்றத சொன்னாங்க, கிளியராக சொன்னாங்க. 24 ஹவர்ஸில் அது இருக்குது. நீங்களாம் 24 ஹவர்ஸ் பார்க்குற ஆளாக இருந்தால் நீங்க பார்த்திருப்பீங்க, வலைத்தடங்கள்லயோ அதை பரவிட்டு வருது, அதை பாருங்க. இருக்கக்கூடிய 6 கண்டஸ்டன்ஸும் அவங்க இத பத்தி பேசாம அவங்க கேம் தானே விளையாடுறாங்க, வந்தவங்க தானே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வந்தாங்க. அது ஏன் பண்றாங்கன்னு நான் சொல்லவா, ஏன் பண்றாங்கன்னு சொல்லவா, பிபி டீம் பண்ண மிகப்பெரிய தப்பு மார்னிங் ஆக்டிவிட்டியில பிஆரை பத்தி கொண்டு வந்தது. ஓ, பிக் பாஸ் ஆக்டிவிட்டியாவே கொடுத்துட்டாரா, பிஆரை பத்திலாம் அப்ப பேசலாமான்னு வந்ததுதான் உள்ள இவ்வளோ எதிர்ப்பு. இன்னைக்கு அன்ஷிதா சொன்னாங்களே, ஜாக்லினை வந்து நான் நடிகைன்னு சொன்னதுக்கு அவன் ஆளுங்க என்னை வச்சு செய்யின்னு செஞ்சாங்க, நான் அதெல்லாம் தட்டி விட்டுட்டேன்ட்டு. ஏங்க இவங்க அப்புறம் எப்படி தெரியுமா சொல்கிறாங்க, பிஆர்னா காசு கொடுத்து பண்ணுறதுடா, அப்போ நான் ரவீந்தர் சாச்சனா பண்ணுறதுல காசு கொடுத்தா, நாங்கள் அன்பில் பண்ணுறோம். ஐயோ ஆக்டிங், பக்கோடா ஆக்டிங். ஒருத்தர் ஜெயிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, முத்துக்குமரன் உங்கள் ஃபேவரட், அவர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது தப்பே சொல்லலை. ஆனால் முத்துக்குமரனை தவிர்த்து, ஓகே முத்துக்குமரன் எங்களோட ஃபேவரெட்டு, முத்துக்குமரன் ஜெயிக்கலன்னா பரவாயில்லப்பா, யார் வேணால் ஜெயிக்கிட்ட, எவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டிருக்காங்களேன்னு சொல்கிறது இன்னொன்று. இவங்க மூணாவது என்ன தெரியுமா பண்ணுறாங்க, முத்துக்குமரன் தான் ஜெயிக்கணும், முத்துக்குமரனை தவிர்த்து சௌந்தர்யா எந்த வகையாவுமே டாப் 5ல வரக்கூடாது, ஜெயிக்கக்கூடாது. இது எப்படி இது சுனிதாக்கு இது தேவை. சுனிதாக்கு தான் வாய் பயங்கரமாக லட ஆடுமே எல்லாருக்கிட்டையுமே. ஏன் இன்னைக்கு அன்ஷிதா கிட்ட அப்படியே அவங்களால ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பேசவே முடியல. அன்ஷிதா கிட்ட சூப்பராக சொன்னாங்க அன்ஷிதா, அதாவது உனக்கும் பிஆர் இருக்குது எனக்கும் பிஆர் இருக்குது, ஓகே அப்படின்னா ஓகே, உனக்கு பிஆர் இருக்குது ஆனால் எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு நடிக்கிறது என்ன, இதை கேமையும் தாண்டி நீங்கள் பர்சனல் வெஞ்சன்ஸாக பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்து அவ்வளோ பொறாம இருக்கு அந்த பொண்ணு மேலே, அதனால தான் இவ்வளோ அட்டாக் பண்ணுறீங்க. என்ட்ரில வந்தோடனே அர்ணவோட ஒரு கெஸ்டர் நடந்துச்சுல, ரொம்ப ஃபார்மலா இருந்துச்சு. அர்ணவ் அந்த பக்கத்துல இருக்கட்டும், அவர் மேபி வெளியில் போய் கேட்டிருப்பார் போல இருக்கு, என்ன விஷால் இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான், நீங்கள் பழகுறீங்க என்ன கதை ஓன்றிருப்பாரு. இவங்க சொல்லியிருப்பாங்க, நானும் அவனும் ஃப்ரெண்ட்ஸு, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு, நாங்கள் பழகுறோம், உனக்கு எங்கன்னு கூட கேட்டிருக்கலாம். எனிதிங் கூட அப்படின்னு ஹேப்பன். அதனால தான் நான் உள்ளே போய் நான் பார்க்கும்போது வந்து அழகாக போய் சும்மா நார்மலாக அப்படி கை கொடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆனால் விஷாலை போய் எப்படி ஹக் பண்ணாங்க பாருங்க, அவன் ஒரு வாரம் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டிருக்கான், நம்ம பேர்லாம் வச்சு கூட அட்டாக் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவருக்கு பயங்கரமாக ஆறுதல் ஒன்று கொடுத்து. நீங்கள் இது ஒன்று நோட் பண்ணிங்களா, விஷால் தர்ஷிகா வரும்போது ரியாக்ஷனே இல்லை மூஞ்சில், ஆனால் பாட்டு போட்டவுடனே தெரிஞ்சு போச்சு அன்ஷிதா தான் வரப்போகிறாங்கன்னு. கொஞ்செல்லாம் பல்லு அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகே அவர் தர்ஷிகா கிட்ட ஒரு சர்க்கிளில் இருந்தார், இங்கே என்ன சர்க்கிளில் இருக்கிறாரு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று நோன்னா நோவை ஸ்ட்ராங்காக சொல்ல கற்றுக்கோன்ட்டு. இது தேவையில்லாமல் அவருக்கு ஒரு பஞ்சாயத்து, தர்ஷிகாவோட மனசு கஷ்டம், தேவையில்லாமல் அன்ஷிதாவோட பஞ்சாயத்துன்னு இது இல்லாமல் இந்த ட்ரையாங்கிள் லவ் எதேதோ பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, அதெல்லாம் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் நான் எப்பவும் சொல்லுவேன், அவர் வந்து தெரியாமல் வேணும்னே 2 பேருமே காரணம், தர்ஷிகாதும் எதுவும் காரணம் நான் சொல்லி கூட தர்ஷிகா புரிஞ்சிக்காமல் அவள் ஃபீலிங் அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். இவர் வந்து அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, நான் ஸ்பேஸ் கொடுத்தேன் நீ ஹோப் கொடுத்தேன்னு, அவர் ஹோப் தான் கொடுத்தாரு, அது அவர் பண்ணது மிகப்பெரிய தப்பு. இப்போ அவர் சமாளிக்கிறாரு, ஓகே நம்மளுக்குமே அதை பற்றி பேசி பேசி திகட்டிடுச்சு. அவங்க மனசாட்சிக்கு தெரியணும், போய் அடி வாங்காத, அவன் வேண்டாம் சரியில்லைன்னு வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் பவி தர்ஷிகாவோட அந்த கான்வோ மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அதை பார்க்கும்போது அந்த கேர்ள்ஸ் கான்வோ? இந்த கான்வர்சேஷன் ஆக்சுவலாக நேற்றே நான் பார்த்தேன், ஆனால் அது 1 ஹவரில் வரல. இன்னைக்கு அது கண்டென்ட் இல்லை சேனலுக்கு, வர அன்ஷிதா வேற வந்திருக்காங்க, சூப்பராக சொன்னாங்களே, செருப்பு எடுத்து நான் அடிச்சுக்கணும், நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறேன், நான்லாம் ஃபீல் பண்ணேன், ஓ ஏன் தர்ஷிகா நல்ல கேம் விளையாடிட்டு இருக்கும்போது தேவையில்லாமல் ஒரு ட்ராக்ல போகிறீங்க, தேவையில்லாதது எதுக்கு அப்படின்னு யோசிச்சுன்னு அவங்க ரொம்ப லேட்டாக ரிக்ரெட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், பிக் பாஸ் வாய்ப்பு, ஒரு டாப் 5ல இருக்கிற வாய்ப்பே போயிடுச்சு. இல்லைனா டஃப் கொடுத்து நின்றுருந்தால் அந்த பொண்ணு கண்டிப்பாக டாப் 5ல இருந்திருக்கும்.
ஓகே அட்லீஸ்ட் இப்போயாச்சும் யோசிச்சாங்களே. ஆனால் இதுவுமே ரொம்ப லேட்டு. இந்த வீட்டுக்கு பிக் பாஸ் வீட்டுக்கு எது பண்ணுறதா இருந்தாலுமே இம்மீடியட் ரியாக்ஷன் இருந்தே ஆகணும். இல்லைனா டைம் கையை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அதை பற்றி அப்புறமா யோசித்து ஃபீல் பண்ணுறதுல அர்த்தமே கிடையாது. இந்த காமெடியை பார்த்தீங்களா, விஷாலை போய் அன்ஷிதா ஹக் பண்ணும்போது நம்ம ஜெஃப்ரியும் சத்யாவும் இப்படி 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 ஏய் வா என்ன வேலைங்க பார்க்குறீங்க நீங்கள் வீட்டுக்குள்ளே, எனக்கு புரியலையே, சரி இல்லையே. நம்ம பேசினதா கரெக்டா? இந்த பொண்ணுக்கிட்ட அவர் ஃப்ளர்ட் பண்ணி ஒரு கண்டென்ட்டுக்காக ஒன்று பண்ணி அதை மார்க்கெட்டிங்கில் வேற சொல்லிட்டு, ஆனால் உண்மையாலுமே அவருக்கு கண் அன்ஷிதா மேலே தான்ப்பா இருந்திருக்கு அப்படின்னு நம்ம பேசணும்ல. அது இல்லை இல்லை இல்லைன்ற மாதிரி ஒரு ட்ராமா போட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அவங்க கட்டி பிடிக்கும் போது இப்படின்றது இப்படின்லாம் பார்க்கும் போதே அப்போ அதுதான் கரெக்ட், நம்ம பேசினது தான் கரெக்டுன்ற மாதிரி ப்ரூவ் ஆகுதுல்ல. இது தெரில காதலாக போகுமா இல்லை இப்படியே பேசி 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 அது போயிடுமா தெரில. ஓகே, எனக்காக சப்போர்ட் பண்ணுறேன், நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு கூட சொல்லாதீங்கன்னு ரவீந்திரன் அப்படி சொல்லவே இல்லைன்னா கத்துறாரு. ஆக்சுவலி ரவீந்திரன் நிறைய இடத்துல இப்படி சொல்லியிருக்காருல. ஸோ அவரோட அந்த கான்வர்சேஷனில் அவரோட ஸ்டாண்ட் எப்படி இருந்துச்சு? நீ கஷ்டப்பட்டு வந்திருப்ப, ஃபைனலுக்கு படிச்சிருப்ப, கடைசியில் மற்றவங்க சொல்லுவாங்க என்னால் தான் அவன் ஜெயிச்சான் அப்படின்னு, அந்த மாதிரி உனக்கு பேர் வந்துட போகுது முத்து அப்படின்னு வேற அன்ஷிதா சொன்னாங்கல்ல. அவரால் அதெல்லாம் பொறுத்துக்க முடியல. ஆஹா இன்னொன்று கூட இருக்கும், கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்களே, எப்படி கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்கன்னு ஒன்று. சபையில் வச்சு அந்த பொண்ணு வந்து டக்குன்னு அடிச்சது, மூஞ்சுக்கு மேலே ஒரு பாயிண்ட்டாக அடிச்சது. வீட்டை டோரை திறங்க நான் போயிடுறேன், நான் இங்கேருந்து தான் உனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லைடா, நான் வெளில போய் கூட பண்ணுவேன். உடனே முத்துக்குமரன் சொல்கிறார், இனிமேல் இந்த வீட்டில் இருக்கும்போது எனக்காக அன்பு காட்டுறேன், பண்ணாதீங்க இது பண்ணாதீங்க. இப்போ முத்துக்குமரன் எப்படி ப்ரூவ் பண்ணுறாருன்னா, நான் இருக்கேங்க, என் கேமை பற்றி உங்களுக்குலாம் என்ன பிடிச்சிருக்குங்க, அதை ஏங்க பிஆர்ன்றாங்க. இதை தானேங்க போன வாரம் ஒரு பொண்ணை வச்சு நல்ல கொடுமைப்படுத்தினாங்க. அப்போ முத்துக்குமரன் நீங்கள் போய் நிறுத்த வேண்டியதானே, நீங்கள் ரொம்ப நியாயஸ்தனாச்சே. இன்னொன்று, இப்போ என்ன முத்துக்குமரன் பிஆர் டீமுக்கு வந்து ஒன்று புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து என்னோடய போஸ்ட்டுக்கெல்லாம் அசிங்கமாக கமெண்ட் பண்ணுறது. இப்போ இதையும் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் கமெண்ட் செக்ஷனில் போடுவாங்க, நீ என்ன வேணால் போட்டு போங்க, எனக்கு கவலையே கிடையாது, எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது, இன்னொரு 4-5 நாள் இருக்குது, எனக்கு தோன்றது தான் நான் பேசுவேன், என் கண்ணில் தப்புன்னு பட்டால் தப்பு, கரெக்டுனா கரெக்டு. சும்மா உக்காந்து உங்களுக்கு பிடிச்சவங்களுக்குலாம் உக்காந்து மண்டையாட்டின்னு எல்லாமே சரின்னுலாம் சொல்ல முடியாது. எனக்கு என்ன தோந்தோ சரினா சரி, தப்புனா தப்பு, நான் பேசுவேன், என்ன வேணா பண்ணிக்கோங்க, எனக்கு கவலை கிடையாது. முத்துக்குமரன் இப்போ தெரியுங்க கன்ஃபார்மா தான் தான் டைட்டில் வின்னருன்னு தெரியுங்க முத்துக்குமரனுக்கு. சாச்சனா வந்து அழுகிறதும் அந்த ஒரு ஆக்டிங்கும் வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து ஏய் என்ன 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 வித்தியாசமா கதையா சொல்லிட்டு அழுறீங்களே சாச்சனா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுல சத்யாவோட ரியாக்ஷன் வேற வன்மமே இல்லையாமே, அதுல வன்மமே இல்லையா சாச்சனா? வந்த அன்னி இறங்கின அன்னிக்கே செஞ்சீங்களே சாச்சனா நிறைய வன்மத்தோட. என்னன்னா இப்போ வரவங்கெல்லாம் வந்து ஏன் விஷால பிளே பாயின்னு, ஏன் சௌந்தர்யா அழுவுறது நடிப்புன்ற, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு நியாயமாக கேள்வி கேட்குறாங்கல்ல. அந்த அம்மாவுக்கு குத்துது குடையுது. உடனே இப்போ ஜனங்க முன்னாடி அழுது ஒரு ட்ராமா போட்டால் உடனே மன்னிச்சிருவாங்கன்னு பார்க்குறாங்க. மன்னிக்கலாம் மாட்டாங்கம்மா. ஒரு தடவை மன்னிக்கலாம், 2வது தடவை சின்ன பொண்ணுன்னு பார்ப்பாங்க, 3வது தடவை இந்த பொண்ணெல்லாம் திமிருங்க வேணும்னே பண்ணுங்க அப்படின்னு டிசைட் ஆயிட்டாங்க. ஜனங்க டிசைட் ஆயிட்டாங்க, இனிமே மன்னிக்கிற கதெல்லாம் கிடையாது. பிக் பாஸ் டீம் சொல்லி அமிச்சாங்களா இவங்க 2 பேரும் அட்டாக் பண்ணுங்க, இவங்களை நிம்மதியாவே இருக்க விடாதீங்க, சித்திரவாதம் பண்ணுங்கன்னு சொல்லி அமிச்சாங்களா? சொல்லலையே. உனக்கு கேம் கொடுத்தா நீ எப்படி வேணா அந்த கேம் அணுகலாமே, நம்ம கையில தானே இருக்கு, நம்ம எப்படி வந்து அந்த கேம் விளையாட போறோம்ட்டு. இதெல்லாம் பக்கா வன்மோங்க. அண்ட் வந்து நம்மளோட ஆனந்தி வந்து சிவகுமார் கிட்ட ஏதோ மறைமுகமா பேசினாங்க. அது என்ன ஏதோ ஆல்பபெட்லாம் வச்சு ஜேன்னு சொல்லிட்டு ஸோ நிறைய ஷேர் ஆயிட்டு இருக்கு. அது என்ன கன்வே பண்ணாங்க? ஏங்க அவங்க கூப்பிட்டு என்ன சொன்னாங்க, ஒருத்தர் உங்களுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர், நீங்கள் வந்து முத்துக்குமரனை பற்றி சொல்லிட்டீங்க, அது போதும், மற்றவங்க கிட்ட இதுன்னு ஏதோ பேச சொல்லியோ ஏதோ பேச வேணாமோ ஏதோ ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கு, உங்கள் ஒய்ஃப் கிட்டேயும் அவங்க பேசிட்டாங்களாம், ஏதோ நீங்கள் இன்டர்வியூ ஏதோ பார்க்கல போல இருக்குது அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காங்க. அப்போ யாரும் இன்டர்வியூ பண்ணுறவங்க தான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது. அப்புறம் உங்களுக்கு ரொம்ப வெல்விஷர் அப்படி இப்படின்னோடனே அவர் யாருன்னு தான் ஜேன்னாங்க. எனக்கு 2-3 பேர் மைண்டில் இருக்காங்க, அந்த ஜேன்ற வார்த்தையில் 2-3 பேர் மைண்டில் இருக்காங்க. ஆனால் அது யாருன்னு கன்ஃபார்ம் பண்ணாமல் என்னால் அவங்க பேரை சபையில் எடுத்துகிட்டு வர முடியாது. ஓகேவா? இதில் ஒன்று மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, ஒருத்தர் ரவீந்திரன் ஒருத்தர் வீட்டுக்குள்ளே போயிட்டு கேம் இப்படி விளாடணும் அப்படி விளாடிருந்தா நல்லாயிருக்கும்னு அவர் ஒன்று பண்ணின்னு இருக்கார். வீட்டுக்கு வெளியிலேருந்து ஒருத்தர் உள்ளே இருக்கிற கண்டஸ்டண்ட்டுக்கு இதை பேசி இதை பேசாத, இது ரொம்ப பேசுகிற, இது கம்மியாக பேசுன்னு சொல்லி கொடுத்துன்னு இருக்கார். பிபி டீம் பாருங்கள், கடைசி வரைக்கும் சுயமூல இருக்கிற கண்டஸ்டன்ஸை வந்து கூட்டின்னு வரல பிக் பாஸ் வீட்டுக்கு. எல்லாம் அடுத்தவங்க கேம் சொல்லி கொடுக்கறத வச்சு விளாடுறவங்களா பார்த்து மக்குங்களா கூட்டின்னு வந்திருக்காங்க வீட்டில் கேம் விளாடுறதுக்கு.
ஹாய் அபி, உங்க ரிவ்யூ பார்க்கும்போது 2 ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கால்ல பிக் பாஸ் பத்தி சீரியஸா பேசிக்கிற மாதிரி எனக்கு தோணும். உங்க 2 பேரோட காம்போ சூப்பர். நீங்க கோவப்பட்டு பேசுறது ரொம்ப ஃபன்னா இருக்கு. எஸ் அஃப்கோர்ஸ் ஐம் கோனா மிஸ் யூ. நெக்ஸ்ட் சீசன் மறக்காம ரிவ்யூக்கு வந்துடுங்க. முடிஞ்சா என் கமெண்ட்டை படிங்க. பத்மபிரியா. பத்மபிரியா, நான் டென்ஷன் ஆகி கத்துறது உங்களுக்கு ஜாலியாக இருக்குல்ல, பார்த்தீங்களா? வெரி குட். எனிவே, உங்களுக்கு என்ன, நான் அடுத்த சீசன்லேயும் வந்து இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் பண்ண அவ்வளோதானே, கண்டிப்பாக வந்துடுறேன் பத்மபிரியா. தேங்க்யூ ஸோ மச். நான் கூட அந்த கோவப்படுறதை பற்றி நீங்கள் ரசிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, அதுதான் நல்ல விஷயந்தான். ஏதோ ஒன்று ரசிக்கிறீங்கல்ல, அந்த அளவுக்கு நாங்கள் நடந்துக்கிறோம்ல. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வருஷமும் வரணும் அவ்வளோதானே, அதுக்கான இடம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துடுறேங்க. சரண்ராஜ் அப்படிங்கிறவங்க, we will miss you அபி. கண்டிப்பாக வெளியே கனெக்ட் பண்ணலாம். there are many chances but this show is somewhat connected emotionally. இந்த வீக் முடிய போகுதுன்னு நினைச்சாலே ஒரு மாதிரி இருக்குதா அபி அண்ட் ஆனி ஆர்மி. சரண்ராஜ், எங்களுக்கெல்லாம் ஆர்மியெல்லாம் வைக்காதீங்கங்க. இந்த பிக் பாஸ் ஆளுங்களுக்கே எதுக்கு ஆர்மி இதெல்லாம் யோசிக்கிற ஒரு ஆள் நான். ஓகே, எனிவே வந்து தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது கரெக்ட். நம்ம வந்து பிக் பாஸ்ன்றது ஒரு இமோஷ்னலான ஒரு ஷோ இல்லையா, ஆப்வியஸாக வந்து அதில் கனெக்ட் ஆகும். பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் கனெக்ட் ஆனாங்களா இல்லையா தெரில, பட் நம்ம இந்த பேச ரிவ்யூ, உங்கள் கமெண்ட்ஸ்க்கு நான் பதில் கொடுக்குறது, நீங்கள் என்னோடய ரிவ்யூவை பார்க்குறது, நீங்கள் அதுக்கு உங்களோட டைம் எடுத்து எனக்கு கமெண்ட் பண்ணி என்ன ஏதுன்றது என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது வந்து உண்மையாலுமே பயங்கர ஒரு இமோஷ்னல் பாண்டிங் தான். அதை நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். மாயா VNP அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காங்க, ஐ வாண்ட் அபி டு என்டர் பிக் பாஸ் தமிழ். ஐ லைக் ஹர் போல்ட்னஸ். நல்லா பேசுறாங்க, அழகா இருக்காங்க. ஏன் இவங்களுக்கு சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கவில்லை? ஒரு ஆங்கர் கூட ஆகியிருக்கலாம். முன்னாடி எப்பயோ ஒரே ஒரு டான்ஸ் ஷோக்கு நான் ஆங்கர் பண்ணியிருக்கேன், பட் எனக்கு அது பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பிக் பாஸ் வேண்டாங்க இப்போதைக்கு. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு அந்த ஆப்ஷனை தூக்கிடலாம். சினிமா வாய்ப்புகள் நான் முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஐ நீடட் அ பிரேக். ஒரே மாதிரி ரோல்ஸ், ஒரே மாதிரி பேட்டர்ன்லேயே இருந்ததுனால ஐ வாண்டட் அ டிஃப்ரெண்ட் பேட்டர்ன். ஐ வாண்டட் டு ட்ரை டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஸோ ஒரு பிரேக் எடுக்கலான்னு எடுத்தேன். இப்போது நான் ஒரு வெப் சீரிஸ் ஹாட்ஸ்டார் தெலுங்குக்கு நான் பண்ணுறேன். அது தமிழ்லையுமே ரிலீஸ் ஆகும். அது ரொம்ப நல்ல கேரக்டர். ஃபர்ஸ்ட் சீசனுக்கு நான் நடிச்சு டப்பிங்கும் பண்ணி முடிச்சிட்டேன். வந்தால் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா பண்ணதையே பண்ணிட்டு இல்லாமல் ஐ வாண்ட் டு ட்ரை சம் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணும்போது எனக்குமே அதில் ஸ்கோப் இருக்குன்னு நான் நம்புகிறேன். நம்பி தான் ஒரு கேப் எடுத்தேன். இப்போ அந்த கேப்க்கு அப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் உண்மையாலுமே நான் பண்ணியிருக்கேன். ஸோ அது முடிஞ்சு வரும்போது நான் சொல்கிறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கன்சர்ன். ஜோதிஸ் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க, the final 2 weeks were only to boost Vishal. He got all sympathy votes and the victim is Deepak. The final weeks should be for the final 6 to connect with viewers. It's their last chance, but it looks like week for ex-contestants to whitewash themselves. ஐயா, எனக்கு ஒன்றே ஒன்று தான் புரியல. தீபக்கை கம்பேர் பண்ணும்போது விஷால் வீட்டுக்குள்ளே இருக்கிறது ஓகேவா? நான் தீபக்கை வந்து டாப் 2 இல்லைனா வின்னர்னு நினச்சிட்டு இருந்தேங்க. இப்போ பாருங்கள், இந்த வீக் எண்ட் லாஸ்ட் வந்துட்டோம். இப்போ பாருங்கள், தர்ஷிகா வரும்போது ஒரு கண்டென்ட் வருதா விஷாலை வச்சு, அன்ஷிதா வரும்போது ஒரு கண்டென்ட் வருதா விஷாலை வச்சு. தீபக் இருந்தால் அதெல்லாம் நடக்குமா? தனியாக ஒரு ப்ரொமோ போடுறது, வீட்டுக்குள்ளேயே உட்காந்து அந்த கார்டன் ஏரியாவில் பேசுறது, அங்கே உட்காந்து பேசுறது, இங்கே உட்காந்து பேசுறதுலாம் கிடைக்குமா? தீபக் இருந்தால் கிடைக்காது. இங்கே அவ்வளோ எஃபர்ட் போட்ட ஒரு பிளேயருக்கு வேல்யூ கிடையாது. கண்டென்ட் கொடுக்குற பிளேயருக்கு தான் வேல்யூ இருந்திருக்கு. எனக்கு அதுதான் புரியல. இவங்க என்ன கணக்கில் அவரை வெளியில் அனுப்பிச்சிட்டு இவங்களெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சு இது ஒரு கண்டென்ட்னு வேறு நம்மளுக்கு காமிச்சிட்டு இதில் சிம்பத்தி ஓட்டு வேறையா? தப்பு பண்ணால் கேட்க தானே செய்வாங்க. ஏன்பா பண்ணாமல் இருந்திருக்கலாமேன்றது நம்ம கேள்வி. இதில் இப்போ எல்லாரும் கேள்வி கேட்டதுனால சிம்பத்தி ஓட்டா? நியாயமாக ஓட்டு போடுங்க. சும்மா உட்காந்து இந்த மாதிரி மொக்க கண்டென்ட் கொடுக்குற பிளேயர்லாம் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு நல்ல பிளேயர்லாம் வெளியில் போயின்னு இருக்காங்க. எரியுது வயிறு சும்மா. ஸோ ஐ திங்க் இன்னைக்கு வந்து கமெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், நம்ம வந்து நடந்த ஒவ்வொரு டர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட் எல்லாத்தையுமே பார்த்து ரொம்ப அழகாக பேசிட்டோம். இதே மாதிரி நாளைக்கு வந்து நம்ம பேச வந்துடுவோம். Until then, this is Abhi and Annie signing off from you all. நன்றி, வணக்கம். Darling 2025 New Year deals, latest smartphones at lowest EMI. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.